வணக்கம். வேதாளம் விக்ரமாதித்யனை பார்த்து புதிர் போட்டது. வேதபுரம் என்னும் நகரத்தை உதயணன் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவருடைய குமாரன் வஜ்ரசிம்மன். அவர் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றார். காட்டின் மத்தியில் குளம் ஒன்று இருந்தது. அதில் இளம் பெண் ஒருத்தி நீராடி கொண்டிருந்தால் அவளை அரசகுமாரன் பார்த்தார். அரசகுமாரனின் பார்வை தன் மீது விழுந்ததை அவளும் அறிந்தாள். உடனே ஒரு தாமரை மலரை பறித்து தன் கண்களில் ஒற்றி கால் மேல் போட்டு கொண்டாள். பிறகு மற்றொரு மலரை பறித்து மார்புற அணைத்து தலையில் வைத்து கொண்டாள். பிறகு கரையேறி புறப்பட்டு சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு அரசகுமாரன் வஜ்ரசிம்மன் தன் அருகில் இருந்த மந்திரி குமாரனிடம், தோழரே, மங்கை நல்லார் மலரை பறித்து செய்த குறிப்புகளின் கருத்து என்ன என்று கேட்டார். மந்திரி குமாரன் சிறிது நேர யோசனைக்கு பிறகு, அரசகுமாரனே, தாமரை மலரை கண்களில் அவள் ஒற்றி கொண்டதால் அவளுடைய ஊர் கண்ணாபுரம், அவளுடைய பெயர் பத்மாவதி. மலரை காலில் போட்டு கொண்டதால் அவள் தந்தையின் பெயர் காளிங்கராயன் என்பதாகும். மற்றொரு மலரை மார்புற அணைத்து தலையில் சூடிக்கொண்டதால் அவள் அன்போடு உன்னை அணைய விரும்புவதாகவும் ஆனால் இரகசியமாக இருக்க வேண்டும் என்பதாகவும் விளக்கி கூறினார். அதன்பின் அரசகுமாரன் மந்திரி குமாரனை கூட்டிக் கொண்டு கண்ணாபுரத்தை அடைந்தார். அங்கே ஒரு கிழவியின் வீட்டில் இருவரும் தங்கினார்கள். காளிங்கராயர் என்பவர் ஒரு சிற்றரசர். மேலும் கிழவியோ அரண்மனைக்கு அறிமுகம் ஆனவள் என்பதை அறிந்து கொண்டனர். உடனே கிழவியை தங்களுடைய காரியத்துக்கு தூது அனுப்ப கருதி காட்டில் குளத்தில் நிகழ்ந்தவற்றை அவளிடம் கூறினார்கள். தன்னால் இயன்றவரை ஒத்துழைப்பு நல்குவதாக கிழவி வாக்களித்தால். அதை கேட்டு அவர்கள் மகிழ்ந்தனர். கிழவி பத்மாவதியை கண்டு வஜ்ரசிம்மன் சொல்லி அனுப்பிய செய்தியை கூறினாள். அதை கேட்ட பத்மாவதி தன் கைகளை சந்தன குழம்பில் தோய்த்து கிழவியின் 2 கன்னங்களிலும் அரைந்து அனுப்பினாள். கிழவி அழுது புலம்பிக் கொண்டு வந்து, என் உயிருக்கே உலை வைத்து விட்டீர்களே, இனி இந்த ஊரில் இருந்து நான் எவ்வாறு பிழைக்க முடியும் என்று கூறினாள். கிழவியின் புலம்பலை கேட்டதும் வஜ்ரசிம்மன் பயந்து விட்டார். ஆனால் மந்திரி குமாரனோ கிழவிக்கு ஆறுதல் கூறினார். கிழவியே, பத்மாவதி கோபம் கொண்டு உன்னை அறையவில்லை. இன்னும் 10 நாட்களுக்கு நிலவு இருக்கிறது. அதன்பின் வர சொல் என்பதற்கான அடையாளம் இது என்று விளக்கினார். கிழவி பயம் தெளிந்தாள். 11ஆம் நாள் காலையில் கிழவி மீண்டும் பத்மாவதியை காண சென்றாள். அப்போது பத்மாவதி குங்கும குழம்பில் 3 விரல்களை தோய்த்து கிழவியின் மார்பில் அடித்து ஒரு சுரங்க பாதையின் வழியாக திருப்பி அனுப்பிவிட்டாள். குங்கும குழம்பு குறியோடு திரும்பி வந்த கிழவியை கண்டதும், இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு சுரங்கப்பாதை வழியாக அரசகுமாரனை வர சொல்லியுள்ளாள் என்று விளக்கினார் மந்திரி குமாரன். கிழவியை கூட்டிக் கொண்டு 4வது நாள் இரவு வஜ்ரசிம்மன் சுரங்கப்பாதை வழியாக சென்று பத்மாவதியின் படுக்கை அறையை அடைந்தார். அவர் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பத்மாவதி அன்போடு வரவேற்று உபசரித்தால். அன்று இரவு பொழுதை அங்கேயே இன்பமாக கழித்தார் அரசகுமாரன். ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய மனமில்லாமல் பள்ளி அறையிலேயே இருவரும் 12 நாட்கள் இன்ப பொழுது போக்கினர். இன்ப வெள்ளத்தில் மூழ்கியிருந்த வஜ்ரசிம்மனுக்கு மந்திரி குமாரனான தன்னுடைய நண்பனின் நினைவு உண்டாகி முகம் வாட்டம் அடைத்தது. திடீரென உங்கள் முகம் வாட்டம் உற்றதே ஏன் என்று விசாரித்தாள் பத்மாவதி. எப்பொழுதுமே என்னை விட்டு விலகாத என் உயிர் நண்பனின் நினைவு எழுந்து என்னை வாட்டமுற செய்துவிட்டது என்றார் வஜ்ரசிம்மன். அதற்காக கவலைப்படுவானே, நாளை காலையில் போய் பார்த்துவிட்டு வாருங்கள். தின்பண்டங்கள் தருகிறேன், அதை கொண்டு போய் கொடுத்து அவரை சாப்பிட சொல்லுங்கள் என்றாள் பத்மாவதி. வஜ்ரசிம்மன் பத்மாவதி கொடுத்த தின்பண்டங்களோடு மறுநாள் காலையில் நண்பனை காண சென்றார். நடந்தவற்றையெல்லாம் அவரிடம் கூறிவிட்டு தின்பண்டங்களை கொடுத்து சாப்பிடும்படி கூறினார். தின்பண்டங்களை கையில் வாங்கி பார்த்துவிட்டு, என்னை கொல்வதற்காக இந்த தின்பண்டங்களை கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டார் மந்திரி குமாரன். அவருடைய கேள்வியானது வஜ்ரசிம்மனை திடுக்கிட செய்தது. பிரியத்தோடு கொண்டு வந்த தின்பண்டங்களை சாப்பிடாமல் இப்படி குற்றம் சுமத்துகிறானே என்று ஆத்திரம் அடைந்தார் வஜ்ரசிம்மன். உடனே மந்திரி குமாரன் தெருவில் சென்று கொண்டிருந்த ஒரு நாயிடம் அந்த தின்பண்டங்களை போட்டார். அதை தின்றதும் அந்த நாய் அங்கேயே விழுந்து உயிர் துறந்தது. அரசகுமாரன் அவமானத்தால் தலையை தாழ்த்தி கொண்டு எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தார். நண்பனுக்கு ஆறுதல் கூறிய இன்று இரவு அங்கே போனதும் தின்பண்டங்களை என்னிடம் கொடுத்து விட்டதாக அவளிடம் கூறிவிட்டு எப்பொழுதும் போல் அவளிடம் பேசி அங்கே தங்கியிரு. அவள் தூங்கிய பிறகு அவளுடைய கழுத்தில் உள்ள முட்டு மாலையை கழுத்திக்கொள். பிறகு 3 விரல் நகங்களினால் அவளுடைய மார்பில் கீறி அடையாளம் உண்டாக்கிவிட்டு சுரங்கப்பாதை வழியாக வந்துவிட்டு அதற்கு மேல் செய்ய வேண்டியதை பிறகு சொல்கிறேன் என்றார் மந்திரி குமாரன். அன்று இரவு வஜ்ரசிம்மன் பத்மாவதியின் பள்ளி அறைக்கு சென்றார். நண்பன் கூறியபடி அவள் தூங்கிய பிறகு முத்துமாலையை கலற்றி கொண்டு அவள் மார்பில் 3 நகக்கூறி படித்து சுரங்கப்பாதை வழியாக கிழவியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். முத்துமாலையை நண்பனிடம் காட்டினார் வஜ்ரசிம்மன். அதை உன்னிடமே வைத்துக்கொள் என்றார் மந்திரி குமாரன். மந்திரி குமாரன் துறவியைப் போல் வேடம் தரித்து கொண்டு அரசகுமாரன் சீடனை போல் உடை அணிய சொல்லி இருவரும் சுடுகாட்டுக்கு போனார்கள். அங்கே மந்திரி குமாரன் யோகத்தில் அமர்ந்து இருப்பவனை போல் உட்கார்ந்திருந்தார். வஜ்ரகுமாரனை அழைத்து, முத்துமாலையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு அருகில் போய் விலை கூறு. அரசன் உன்னை கூப்பிட்டு முத்துமாலையின் விலையை கேட்பார். அப்பொழுது விலை விபரம் என்னுடைய குருவுக்கு தான் தெரியும். அவர் சுடுகாட்டில் யோக நிலையில் உள்ளார். நீங்கள் அங்கே வந்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி அரசனை இங்கே அழைத்து வா என்றார். மந்திரி குமாரன் சொற்படி வஜ்ரசிம்மன் அரண்மனையில் விலை கூறினார். அவரை அழைத்து முத்துமாலையின் விலையை கேட்டார் அரசர்.
சுடுகாட்டில் யோக நிலையில் உள்ள எம் குருவிடம் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி அரசனை அழைத்து வந்தார். அரசன் துறவியை வணங்கி, சுவாமி, இந்த முத்துமாலையின் விலை என்ன என்று கேட்டார். துறவி கண்ணை திறந்து பார்த்து, அரசே, இந்த சுடுகாட்டில் நான் யோகத்தில் ஆழ்ந்துள்ளேன். தினமும் நடு இரவில் அழகான பெண் ஒருத்தி வந்து இங்கே எரிகின்ற பிணத்தை இழுத்து போட்டு அதன் குடலை பிடுங்கி சாப்பிட்டு வருகிறாள். நேற்று இரவு கூட அந்த பெண் வந்தாள். அவள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக திரிசூலத்தை அவர் மார்பில் வைத்து அவளை விசாரித்தோம். அவள் பயந்து அழுது கொண்டே தன் பெயர் பத்மாவதி என்றும் பிணத்தின் குடலை தின்னாவிட்டால் தன்னுடைய பசி அடங்குவதில்லை என்று கூறி தன்னுடைய கழுத்திலிருந்த முத்துமாலையை கலற்றி எமுன் போட்டுவிட்டு ஓடி போய் விட்டாள். இது ஒரு வியப்பான நிகழ்ச்சி. ஆகையால் இந்நகர அரசனாகிய உம்மிடம் தெரிவித்தோம். யோகியாகிய எமக்கு பொருள் எதற்கு? நீர் விரும்பினால் அந்த முத்துமாலையை எடுத்துக்கொண்டு போகலாம். எமக்கு பொருள் தேவையில்லை என்றார். துறவியை வணங்கிவிட்டு முத்துமாலையை எடுத்துக்கொண்டு அரசர் அரண்மனைக்கு சென்றார். தன் மகளை அழைத்து அவளுடைய முத்துமாலையை கொண்டு வருமாறு கூறினார் அரசர். அவள் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தாள். மேலும் அவர் மார்பில் காயம் இருப்பதையும் அரசர் கண்டார். அவளிடம் முத்துமாலையை காட்டி, இது உன்னுடையதானா என்று கேட்டார் அரசர். அதற்கு அவள் ஆம் என்று கூறி தலை குனிந்து நின்றார். அரசர் உடனே அமைச்சனை அழைத்து நடந்த விவரங்களை கூறி, இம்மாதிரி செய்கையுள்ள பெண்ணை என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்டார். அமைச்சன், இத்தகைய பெண்ணை நாட்டை விட்டு துரத்தி விடுவதே நல்லது என்றார். மகளை துரத்திய பிறகு அவளுடைய தந்தையான அரசன் அதே ஏக்கத்தினால் இறந்து விட்டார். மகளையும் கணவரையும் இழந்த துக்கத்தினால் பத்மாவதியின் தாயும் இறந்து போனாள். இவ்வாறு அரசனும் அவர் மனைவியும் இறந்தது யாருடைய குற்றம் என்று வேதாளம் விக்ரமாதித்யனை கேட்டது. மந்திரி குமாரன் சொன்னபடி அரசகுமாரன் செய்தார். ஆனால் அரசன் காளிங்கராயரின் அமைச்சர் தீர விசாரிக்காமல் சொன்னதால் தான் அரசன் பத்மாவதியை துரத்திவிட்டார். ஆகையால் அவர்கள் இருவரும் இறந்ததற்கு காரணம் அமைச்சனே என்று கதை புதிரை விடுவித்தார் விக்ரமாதித்யர். விக்ரமாதித்யரின் சரியான பதிலால் மௌனம் களையவே வேதாளம் கட்டு அவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.